உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கா? சம்மரில் இன்னும் அதிகமாக ஆயிலி ஆகும். உங்கள் ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல ஃபேஸை ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் மினிமம் 3 to 4 டைம்ஸ் பண்ணலாம் வித் அ கிளென்சர். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கிளென்சரில் சாலிசிலிக் ஒரு கிளைகாலிக் ஆசிட் ஒரு லாக்டிக் ஆசிட் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே இது நீங்கள் போட்டால் போதும். எவ்ரி வாஷுக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. மிச்ச வாஷுக்குலாம் யூஸ் அ ஜென்டில் கிளென்சர். ஓவர் லேயிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் அதுவும் முக்கியமாக. நீங்கள் மேக்கப் ஏதாவது ரெகுலராக போட போகிறீங்க அப்படின்னா வெறும் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களோட ஃபவுண்டேஷன் ஆர் காம்பாக்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக எதுவும் மேக்கப் போட மாட்டீங்க அப்படின்னா காலையில் முடிஞ்ச அளவுக்கு வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் ஆஃப்டர் கிளென்சிங் ஃபேஸ். ஆஃப்டர்நூன் கண்டிப்பா ஒரு தடவை ஃபேஸை வாஷ் பண்ணி ரீஅப்ளை யோர் சன்ஸ்கிரீன். நீங்க மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் இன் பிட்வீன் ஒரு தடவையாவது ஜஸ்ட் வாஷ் யோர் ஃபேஸ் அண்ட் ரீஅப்ளை. நீங்க மேக்கப்போட ஃபுல் டே இருக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். உங்கள் ஆயில் கண்ட்ரோல் கம்மியாகாது, ப்ளஸ் உங்கள் போர்ஸும் சேர்த்து அதோட கிளாக் ஆகும். நைட்டில் மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப 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 முக்கியம். ஸ்பெசிஃபிக்லி சூஸ் அ மாய்ஸ்சரைசர் விச் இஸ் ஃபார் ஆயில் கண்ட்ரோல். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ரெட்டினால் இருக்கலாம், ஜிங்க் பிசிஏ இருக்கலாம், சைட்டோபியால் ஐரிஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட ஆயிலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் நைட் சீரம்ஸில் இந்த 3 காம்பனெண்ட்ல ஏதாவது ஒரு காம்பனெண்ட் இருக்கான்னு பாருங்க. நியாசினமைட், சாலிசிலிக் ஆசிட், ரெட்டினால். இது 3த்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட உங்கள் ஆயில் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும்.